வணக்கம் திரு உதயகுமார். அதிமுகவின் பொதுச் செயலாளராக திருமதி சசிகலா அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. தாயை இழந்த பிள்ளைகளுக்கு தாய் கிடைத்திருக்கிறார். தலைமை இழந்த தொண்டர்களுக்கு ஒரு தலைமை கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு புரட்சி தலைவர் இதயதெய்வ அம்மா அவர்களால் விட்டு சென்றிருக்கிற அந்த கழக பணியும் மக்கள் பணியும் ஆற்றி மீண்டும் அன்னை தமிழகத்தை உலக அரங்கிலே முதன்மையாக வழிநடத்த புரட்சி தலைவர் இதயதெய்வ அம்மாவுடைய வாரிசாக, தாயின் மறு உருவமாக, கருணையின் பிறப்பிடமாக, தியாகத்தின் வடிவமாக நமக்கு கிடைத்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக ஏகமனதாக ஒரு மனதாக பெரும் மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்களை கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக தேர்வு செய்து அதை மனமுகந்து அந்த தெய்வ சுமையை ஏற்றுக்கொண்டேன் என்கின்ற அந்த செய்தி இந்த உலக வரலாற்றிலே ஒரு முக்கியமான நிகழ்வாக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றிலே ஒரு முக்கியமான நிகழ்வாக, தமிழகத்திலே ஒரு முக்கியமான நிகழ்வாக நமக்கு கிடைத்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக, இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய செய்தியாக, இந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய செய்தியாக, நாட்டு மக்களுக்கு நல்வாழ்வை பெற்றுத்தரக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தி பெரும் மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் கழகத்தின் பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டேன் என்கிற செய்தி இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது. இதன் மூலமாக இன்றைக்கு தாய் நமக்கு கிடைத்திருக்கிறார், தலைமை கிடைத்திருக்கிறது, கருணை கிடைத்திருக்கிறது, தர்மம் கிடைத்திருக்கிறது. அனைத்துமாக நமக்கு எல்லாமாக நமது பாதுகாவலராக நமது எதிர்காலம், இன்றைக்கு கேள்விக்குறியாக இருந்த எதிர்காலம் இன்றைக்கு ஒளிமயமான எதிர்காலமாக அமையும் என்கிற நம்பிக்கை நமக்கு பிறந்திருக்கிறது. அனைவருடைய வாழ்விலும் ஒளியேற்றி வைக்கிற தாய் நமக்கு கிடைத்திருக்கிறார். நன்றி திரு உதயகுமார்.